இன்றைக்கு கரூர் சம்பவத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் உங்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? இல்ல 41 பேருடைய மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை வேணும் அப்படின்றதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கேள்வியாக இருந்தது. அதை ஒவ்வொரு முறையும் ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பாக இருக்கும்போது எல்லாத்துக்குமே சிபிஐ வழக்கு தான் வேணும் அப்படின்றத அடம் பிடிச்சது. அன்னைக்கும் இதே உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போச்சு. அன்னைக்கும் இதே பாஜக அரசு தான் மேலிடத்திலையும் இருந்தது. அன்னைக்கு பாஜக இவர்களுக்கு தேவைப்படுதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்றத சொல்லும் போது அதுக்கு மாற்று ஒரு வடிவங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வடிவங்கள் எல்லாம் தமிழக மக்கள்கிட்ட எடுபடல. அது நீதிக்கான விசாரணையாக வேணும். இது அருணா ஜெகதீசன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு அவசரமா ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதனுடைய பதட்டம் தான் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படணும். ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்படணும் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கேள்வியாக இருந்தது. இன்று அது உச்ச நீதிமன்றம் அதை உறுதி செய்திருப்பது வரவேற்கத்தக்கதா இருக்கு. இப்போ இந்த 41 பேருடைய மரணத்திற்கு பின்பு இப்போ சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இதற்கு அப்புறம் தான் விசாரணை எல்லாம் தொடர்ந்து நடக்க போகுது. இப்போ முழுக்க இது தமிழக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படின்றதெல்லாம் தனியாக இருந்தாலுமே இந்த விசாரணையில் என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் தான் தனியாக தான் பார்க்கணும். அதுக்கு இன்னும் காலங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் இதுக்கு தார்மீக பொறுப்பு கொஞ்சம் நீங்க ஏற்க வேண்டும் என்ற ஒரு கருத்து வந்தது இல்லையா? அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அத்தனை ஆண்டுகள் பத்திரிகை துறையில இருக்கீங்க. தார்மீக பொறுப்பு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போனவர் தான் ஏத்துக்கணுமா? இல்ல இந்த கருத்து வந்ததா இல்லையான்னு கேக்குறேன். இல்ல இந்த மாதிரியான பார்வை எந்த மாதிரியான ஒரு பார்வைன்னு எனக்கு தெரியல. இதுதான் பாசிசத்தினுடைய பார்வையா இருக்குதுன்னு தோணுது. பாயாசவாதிகளுடைய பார்வையும் அதே போலதான் இருக்குதுன்னு சொல்றேன். இல்ல நீங்க பாசிசம் சொன்னீங்க. இல்ல நீங்க யாரை பாசிசம் சொன்னீங்களோ அவங்க தான் இப்ப உங்களுக்கு ஆதரவு தராங்க இல்லையா? இல்ல எங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் பிஜேபி காரர்கள் சொல்ல வரீங்களா? நான் அண்ணாமலையும் இவங்களையும் சொல்ல வரேன். நான் நீதிபதிகளை பத்தி பேச வரல. இங்க தமிழகத்துல பிஜேபி காரர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க இல்லையா? அதை கேக்குறேன். யாருக்கு அவர்கள் பேசிட்டதுனால தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அட்டை போட்டு சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல கூட்டணி வச்சுட்டோன்றது அர்த்தமா?